ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்துடுச்சான். விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவாங்கன்னு காத்திருந்துச்சு. ஆனால் ஒரு வாரம் அந்த பக்கம் வரவே இல்லை. அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவச்சிட்டு இருந்தது நரி. 10 நாட்கள் கடந்து போச்சு. அன்னைக்கு அந்த பக்கமாக வந்த ஒரு ஆடு மே மே அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துச்சு. உடனே நரி உஷாரானது. இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு நரி மனசுக்குள்ள நினச்சிச்சு. ஆடு அண்ணா இங்கே வா ஏன் என்று அன்போடு அழைத்தது அந்த நரி. கிணற்றிலிருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துச்சு. என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டியா என்று கேட்டது ஆடு. சாச்சா, நானாவது விழுவதாவது, நான் வேணும்னு தான் கிணத்துக்குள்ள இறங்கினேன். இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு, நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு அப்படின்னு நரி சொல்லுச்சு. ஆடு கொஞ்சமும் யோசிக்கவே இல்லை. உடனே கிணத்துக்குள்ள குதிச்சு, நரியே இந்த தண்ணி சுவையா ஒன்றும் இல்லையே, உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்போ எப்படி வெளியில போறது அப்படின்னு ஆடு கேட்டது. முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போகிறேன், அப்புறமா என்னோட கையை நீட்டுறேன், கையை பிடிச்சிட்டு நீயும் வெளியே வந்துடு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என்னை சீக்கிரமா காப்பாத்து என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாத்துறது? எதை செஞ்சாலும் விவேகமா புத்திசாலித்தனத்தோட செய்யணும், இப்போவாவது புரிஞ்சுக்க, நான் வரேன்னு சொல்லிட்டு நரி கிளம்பியது. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு வருந்தியது.